இந்த வரேன் கேதீஸ்வரம் இந்த கோயில். இது பாலாவியாருங்க. இந்த ஊரில் வந்து ஏதோ மக்கள் பேர் இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் குளித்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் எடுக்கிறியா சாமி? மீன் கிடச்சிருக்கு உனக்கு, வேற ஒன்றும் இல்லை. இது பாலாவி குளங்க. பாலாவி குளம். பாலாவி குளத்துல தீர்த்தம் எடுத்துருக்கோம். ஆஃப் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை அப்படியே அவங்களே எடுத்து எல்லாரையுமே எடுக்கணும். கொடுங்க சார், உங்களை அப்படி எடுத்துறோம். இது ஒரு அப்படியே எடுத்துட்டு இதாங்க இல்லைம்மா எடுத்துட்டா எனக்கு காமிச்சிடு. நான் எடுத்துட்டு வரல செஞ்சு. அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷ பூஜையில் எழுந்துருச்சு. ஆக்சுவலா நேற்று இவ்வளவு லேட்டே ஆகாது. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 7 மணிக்கெல்லாம் வந்துடும் அனுதாபம். இது என்னுடைய டார்கெட். இந்த இலங்கை எத்தனை மணி பயணம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. யுத்தத்துக்கு அப்புறம் நான் நிறைய பயணித்து இயக்கம். ஏன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க இருந்து இந்த இதுதான் போக்குவரத்துக்குள்ள ஆமிக்கு வரதா தண்ணியில தான் போகணும். தண்ணியில தான் பேக் ஓட்ட முடியாம போகணும். அப்படி கடல்ல வரக்குள்ள அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அவங்கள. அதுக்கப்புறம் கப்பல் மூலியமா வர்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஹெலிகாப்டர் பிளேன் தான் அவங்க அதுக்கு எப்போ யூஸ் பண்ணது பிளேன்ல. அது கொஞ்ச நாள் அப்படி இருந்து இந்த ராஜபக்ச கவர்மெண்ட் வந்த பிறகு இதை திருப்ப ஒரு 10 வருஷம் தான் இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை பற்றி தான் கொஞ்சம்